ஆண்டவர் சொல்றாரு, என் தாசனாகிய யோபு பேசினது போல நீ நிதானமா பேசல. நீ நிதானமா பேசல. என்ன குறிச்சு நீ நிதானமா பேசல. என்ன குறிச்சு நீ கரெக்டா பேசல. என்ன குறிச்சு நீ தெளிவா பேசல. இன்னைக்கு வாய்க்கு வந்தவரெல்லாம் பேசுறாங்க. நீ யாருகிட்ட பேசுற கவனமாய் கவனித்து பேசணும். உன் மூத்தவங்கிட்ட பேசுறியா, உன் இளையவங்கிட்ட பேசுறியா, கவனமா பேசணும். நீ அப்பா கிட்ட பேசுறியா, அம்மா கிட்ட பேசுறியா, கவனமா பேசணும். இன்னைக்கு நிறைய பேர் ஏன் நீ வளர முடியல, அம்மாவை போடின்னு சொல்றது, அப்பாவை பாடான்னு சொல்றது. அப்பா அம்மா பேச்ச கேட்காம நீ வளரன்னு சொன்னா நீ வளரவே மாட்ட. நீ இல்லை பாஸ்டர், நான் தான் வளர்ந்துருக்கேன், 6 அடி நான் வளர்ந்துருக்கேன். நீ அந்த வளர்ச்சி பேசாத, உன் வாழ்க்கையில் நீ வளர மாட்ட. கர்த்தருடைய வார்த்தையை நான் பிரசங்கிக்கிறேன். ஆண்டவர் இன்னைக்கு கனக்குறைவாய் பேசுகிறவ, நிதான குறைவு. அது எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும், அவங்க ரத்தம் சிந்தி தான் உனக்கு வேண்டியதான காரியத்தை செய்கிறாங்க. எனக்கு மறந்துடாத. என்ன செய்கிறீங்க நீங்கள்? என்ன கேட்குற கேள்வி அதுக்கு எவ்வளோ வலிக்கும் தெரியுமா? தகப்பன் தாய்க்கும். உனக்கு நான் என்ன செய்யலை? தேவனுடைய பிள்ளையே, நிதானமாய் பேசலைன்னு சொல்கிறார் ஆண்டவர்.